இந்த கேமே வந்து இந்த பிரேக் டவுன் ஆறவங்களுக்கு, எமோஷனலி இது லோ ஆகுற ஆட்களுக்கு கிடையாது. இப்ப நான் உட்கார்ந்து இங்க பார்த்துட்டு இருக்கேன். அதர் லாங்குவேஜ் பிக் பாஸ்லாம் இப்ப என் வீட்ல இங்க பார்க்குறாங்க. அதுலலாம் பார்த்தா, அதுல வந்து என்ன என்ன டாஸ்க்னா, வீட்லருந்து லெட்டர் வரும். 2 பேரா பிரிச்சுறானுங்க வீட்ட. இப்போ உனக்கு வர லெட்டர நீ படிக்க போறியா? இல்ல உனக்கு பேரா போட்டிருக்க அவனோட லெட்டர அவன் படிச்சுக்கட்டும்னு சொல்லி, உன்ன நீயே நாமினேட் பண்ணிக்க போறியா இந்த வார எவிக்ஷனுக்கு? இதான் டாஸ்க். சரி எனக்கு காம்போவா நீங்க குடுத்துருக்கீங்க. அவன் ஆக்சுவலா அந்த வீட்ல எனக்கு செம்ம ஃப்ரெண்டு. அவன் லெட்டர் அவங்க வீட்ல இருந்து வந்த லெட்டர் அவன் படிச்சுக்கட்டும் சார். என்ன நீங்க நாமினேஷனுக்கு போட்டுக்கங்க சார். அப்படின்னு சொல்றாங்க அங்க அவ்வளோ பேர். அது ஒரு இமோஷனலா எல்லாம் அழறாங்க. ஐய்யய்யோ! இவன் லெட்டர படிக்காம இன்னொருத்தனோட லெட்டர படிக்க விட்டு இவன் நாமினேஷன் அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுது. அதுவும் 30, 35 நாள் ஆன பிக் பாஸ். அங்க அவ்வளோ பெரிய பாண்டிங் கிரியேட் ஆயிருக்குது. அந்த பாண்டிங் வந்து நீ சொல்ற குரூப்பிசம், இவங்க குரூப் பண்றாங்க அதெல்லாம் கிடையாது. அப்படி பார்த்தா வந்து சீசன் 4ல, சீசன் 5ல மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் ஹிட் ஆன சாண்டி மாஸ்டர், கவின்லாம் குரூப்பிசம் தான் நீங்க சொல்லுவீங்க. அதுதானே சீசன் ஹிட் இது வரைக்கும். ஹிட் சீசன் அதானே நம்பர் 1 சீசன் அதானே. ஸ்போர்ட்டிவாவும் இல்ல. எமோஷன்ஸையும் இன்டாக்ட்டா வச்சுக்க தெரியல. டீம் ஒர்க்கும் பண்ண தெரியல. இண்டிவிஜுவாலிட்டியும் காட்ட தெரியல. உனக்கு 3 பேர் வெளிய இருந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் வந்து, நீ என்னப்பா பண்ணுவேன்னு கேட்டு, அப்புறமா துஷார் டான்ஸ் ஆடி, அதுக்கப்புறமா கமருதீன் டிராயிங்ல வரைஞ்சு, அப்ப இத்தன நாளா நீங்க உட்கார்ந்து துஷார் வந்து அரோரா கூடயும், கமருதீன் வந்து பாரு கூடயும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் வந்து உங்க டேலண்ட்ட காட்டணும்னு வரையறீங்க உட்கார்ந்து. அழகா தத்ரூபமா. இத்தன நாள் என்னத்த பண்றீங்க அப்போ?